ஸோ அடுத்த கேள்விக்கு போவோம். கொஷன் நம்பர் 7. சரியா? கேள்வி வாசிப்போம். பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்று எது? சரியா? மொத்தமாக 5 விடை இருக்குது. ஒவ்வொன்றா வாசிப்போம். ரைட். குரோமியத்தில் 6 சோடி சேரா இலத்திரன்கள் காணப்படுமா? ரைட். இதுக்கு நீ என்ன செய்யணும்? இலத்திரன் நிலைப்பு தெரியணும். ஸோ முதல் கேள்வி ஏற்கனவே விளங்கப்படுத்தினாலே இந்த கேள்வி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ரைட். அணுவன் வந்து 24. சரியா? குரோமியத்துக்கு. ஸோ எழுதினியண்டா 1s2 2s2 2p6 3s2 3p6. இங்கே வேறு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வழக்கம் போல் 4s2 போடுவேன் சொல்கிறேன். அதுக்கு பிறகு டி என்றதால் 3d4 போடுவேன் நான் சொல்கிறேன். ரைட். ரைட். வடிவா பேர் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 24 வரும். ரைட். இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னண்டா இங்கே 4s2 முழு நிரம்பலாக இருக்கிறத விட அது என்ன செய்யும்டா 3d4 அரை நிரம்பலாக இருக்கத்தான் விரும்பும். அதாவது புலிக்கு வாழாக இருக்கிறத விட அல்லது சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறத விட பூனைக்கு என்ன செய்யும்? தலையாக இருக்கத்தான் விரும்பும். சாரி 4ஆ 5ஆ? சரியா? ஏண்டா இதை விட இது உறுதி கூடினது. ஸோ இது என்ன செய்யும்டா இந்த புலிக்கு தலையாக இருக்கிறத விட பூனைக்கு வாழாக இருக்க விரும்பும். ஸோ இது என்ன செய்யும்டா இதில் இருக்கிற ஒரு இலத்திரன் இங்கே போய் சரியா 3d5 மாறிடும். சரியா? 3d5 மாறிடும். ஸோ இங்கே இந்த எஸ்ஸில் 2 இருக்கலாம், அதே மாதிரி பியில் 6 இருக்கலாம். ஸோ இவ்வளவும் முழு நிரம்பல். ஸோ இதுங்களை சிக்கல் இல்லை. இதுண்டா படத்தை கறி பார்ப்போம். இங்கே டியில் மொத்தம் 5 பட்டி இருக்குது. அதாவது 5 ஓபிட்டல் இருக்குது. 1 2 3 4 5. அதே மாதிரி எஸ்ஸில் ஒரே ஒரு ஓபிட்டல் மட்டும் இருக்குது. ஸோ இதை நீ படங்குறி பார்த்தீங்கண்டா வடிவாக்கவனி இந்த குண்டின் விதிப்படி அல்லது ஹண்ட்ஸ் ரூல்ஸ், இங்கிலீஷில் வந்து ஹண்ட், தமிழில் வந்து குண்டின் விதிப்படி இந்த இலத்திரங்கள் நிரம்பிக்க இங்கே முதல்ல சமாந்தரமாக நிரம்பும். முழங்குதா? முதல்ல என்ன செய்யும்? பஞ்சண்டா எல்லாமே நேராக இருக்கிற மாதிரி நிரம்பும். நேராக இருக்கிறது நிரம்பி முடியத்தான் என்ன செய்யும்? தலகளாக இருக்கிற நிரம்பும். ஸோ இங்கே 5 நான் என்ன செய்கிறேன்? எல்லாத்தையும் நேராகவே போடுறேன். அதே மாதிரி இங்கே இதுலையும் ஒரு இலத்திரன்றதால இதுவும் என்ன செய்யும்? நேராக இருக்கும். இப்போ அதாவது சோடி சேராமல் இருக்கிற இலத்திரன்கள் 6ஆம். அதாவது கொமிட்டட் ஆகாமல் இருக்கிற ஆக்கள் 6ஆம். இங்கே 2 இலத்திரன் இருந்தால் தான் கொமிட்டட் இருப்பினும். ரைட். ஸோ இவ்வளோ பேரும் என்ன செய்யணும்? இப்போ சிங்கிளாக இருக்க போகிறாங்க. ஸோ சிங்கிளாக இருக்கிற ஆக்கள் எண்ணிக்கை இங்கே இப்போ எஸ் எடுத்தியண்டா இங்கே இது பேராக இருக்கும். அதாவது கொமிட்டட் ஆகிருக்கும் இங்கே. ஆனால் இங்கே எல்லாமே என்னது? சிங்கிளாக இருக்குது. ஸோ கொமிட்டட் ஆகாத ஆக்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்கு. ஸோ இங்கே இங்கே 5 இங்கே 1 மொத்தம் 6. ஸோ முதலாவது என்னது? சரி. ஏன் 6 சிங்கிளாக இருக்குது. சரியா? 6 சோடி சேராமல் இருக்குது. ஸோ முதலாவது கூற்று சரி. அதான் விட. சரியா? கேட்டால் சரியானது. ஸோ முதலாவதே என்னது விட. மிச்சத்தையும் பார்ப்போம் ஏன் பிள்ளையாண்டு. ரைட். ரைட். HCO3 மைனஸில் 3 CO பிணைப்பு நீளங்களும் சமன். இதுக்கு முதல் நீ இதுக்கு கட்டமைப்புக்கு தெரியணும். இங்கே HCO3 மைனஸ். இப்போ இந்த கட்டமைப்புக்கு தெரியணும்டா இதில் முதல் உனக்கு மைய அணுவை செலக்ட் பண்ண தெரியணும். இங்கே எப்படி மைய அணு செலக்ட் பண்ணுறா எது குறையாக இருக்கோ அதான் மைய அணு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது. ஸோ ஆக்சிஜன் 3 மைய அணுவா வராது. ஒன்று கார்பன் வரலாம் அல்லது ஹைட்ரஜன் வரலாம். சரி, ஒன்று கார்பன் வரலாம் அல்லது ஹைட்ரஜன் வரலாம். ஆனால் இங்கே இந்த ஹைட்ரஜனும் ஃப்ளோரினும் மைய அணுவாக வராது. ஏண்டா இது சிங்கிள் பொண்டை மட்டும்தான் உருவாக்கும். சரியா? சிங்கிள் பொண்டை உருவாக்குற இதுவும் மைய அணுவாக வராது. இங்கே அப்போ ஹைட்ரஜனும் ஃப்ளோரினும் சிங்கிள் பொண்டை உருவாக்குறதுனால இப்போ இந்த ஹைட்ரஜன் மைய அணுவா வாரதுலேருந்து மைய அணுவா வராது. ஸோ இப்போ கார்பன் தான் மைய அணுவா வரப்போகுது. இது விளங்கிட்டா? ஓகே. இப்போ இது இந்த கட்டமைப்புக்கு இது முதல் ஒட்சி அமிலமா இல்லையான்னு தெரியணும். முதல்ல அமிலமண்டா என்னண்டா H+ விடுவிக்கிற எல்லாமே அமிலம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் HCl, HBr, சரியா? HNO3 இப்படியானது எல்லாம் அமிலங்கள். ஏன் H+ விடுவிக்கிறது H இருக்கு. ஒட்சி அமிலமண்டா என்னண்டா ஆக்சிஜனை கொண்டிருக்கிற அமிலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் HNO3ல சரியா ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி H2SO4ல Hம் இருக்கு, ஓம் இருக்கு. இங்கே Hம் இருக்கு, ஓம் இருக்கு. ஆனால் இங்கே H மட்டும். அதே மாதிரி H3PO3 இதுலையும் Hம் இருக்கு, Pயும் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஆக்சிஜனை கொண்ட அமிலங்கள் ஒட்சி அமிலங்கள் எனப்படும். இப்போ இந்த ஒட்சி அமிலங்களோட கட்டமைப்பு நீ எப்படி கீற வேண்டாம். இங்கே இதில் எத்தனை H இருக்கோ அத்தனை OH போடுவேன். இங்கே இதில் ஒரு H இருக்கின்றதால நான் அத்தனை சரியா ஒரு OH போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H2CO3 இப்போ 2 H இருந்தால் என்ன செய்வேன்?
2 OH போடுவேன். விளங்குதா? இதில் ஒரே H இருக்கிறதுனால ஒரு OH போடுறேன். இதுக்கு பிறகு இப்போ நீ சார்ஜை பார்க்கணும், சரியா? ஏற்றத்தை பார்க்கணும். இப்போ இந்த மைனஸ் வந்து உனக்கு இப்போ டவுட் வரும், மைய அணுவில் வருமா இல்லை வேறு வேறு அணுக்களில் வருமாண்டு. வடிவா பேர் ஒட்சியமிலங்களில் மட்டும், இதில் ஒட்சியமிலங்களில் மட்டும் இந்த மைனஸ் ஏற்றம் எங்கே வருமாண்டா? ஆக்சிஜனில் வரும். என்ன சொன்னான்? இந்த ஒட்சியமிலம் என்று சொன்னேன், அதாவது ஆக்சிஜனை கொண்ட அமிலங்கள். இந்த ஆக்சிஜனை கொண்ட அமிலங்களில் மைனஸ் சார்ஜ் எங்கே வருமாண்டா? ஆக்சிஜனில் வரும். ஸோ இங்கே இருக்கிற மிச்ச எல்லா அணுக்களையும் ஆக்சிஜனுக்கு ரெஞ்சு வேறு ஒரு ஆக்சிஜனை கீறிட்டேன், மிச்சமாக இருக்கிற 2 ஆக்சிஜனையும் கீறுறேன். ரைட், இப்போ இந்த மைனஸ் எங்கே வரும்னு சொன்னால் ஆக்சிஜனில் வரும். ஸோ இதில் ஆக்சிஜனில் மைனஸாக போடுறேன். ஓகே, இப்போ வேறு ஆக்சிஜன் 2 பொண்டை கிரியேட் பண்ணும். ஆனால் ஏற்கனவே இங்கே மைனஸ் வந்து அலைது ஒரு பொண்டை கிரியேட் பண்ண போகுது, சரியா? ஒரு பொண்டை கிரியேட் பண்ண போகுது. ரைட், இப்போ வேறு இது ஒரு பொண்டை கிரியேட் பண்ணும். இங்கே வேறு கார்பன் வந்து 4ஆம் கூட்டம், ஸோ 4 பொண்டை கிரியேட் பண்ணும். இங்கே ஒன்று வந்துட்டு இங்கே ஒன்று வந்துட்டு அதே மாதிரி ஆக்சிஜன் 2 பொண்டை கிரியேட் பண்ணும். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்? இதில் 2 பொண்டை போட்டு விடலாம். இதான் HCO3 மைனஸ் என்ற கட்டமைப்பு. இப்போ வேறு இந்த மைனஸ் இருக்கு பரிவு இருக்குன்றதால இது வந்து என்ன டபுள் பாண்ட் இருக்குன்றதால இது என்ன செய்யும்டா? பரிவுக்கு உட்படும், சரியா? பரிவுக்கு என்ன செய்யும்? உட்படும். இது எப்படி பரிவுக்கு உட்படும் பார்க்குறேன்டா, இங்கே வேறு ஏபி என்ற 2 அணுக்கள், சரியா? டபுள் பாண்டில் இருக்க அந்த சி அணுவில் ஒன்று மைனஸ் இருக்கலாம், சரியா? அல்லது ப்ளஸ் இருக்கலாம், அல்லது தனிச்சோடி இருக்கலாம். இப்படி இருந்தால் பரிவு நடக்கும். இங்கே வேறு இதை நாங்கள் ஏ என்று வைப்போம், இதை பி என்று வைப்போம். அப்போ ஏபி என்ற அணுக்கள் வந்து டபுள் பாண்டில் இருக்க இங்கே வேறு இந்த கேஸ் இதோட நேரடி அணைஞ்ச அணுவில் மைனஸ் இருக்குது, சரி? இதோட நேரடி அணைஞ்ச அணுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன செய்யும்டா? பரிவுக்கு உட்படும். இப்போ பரிவை நாங்கள் காட்ட இருதலை எம்புக்குறி காட்டுவோம். என்ன நடக்கும்டா? ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே போயிடும், அதே மாதிரி இங்கே இருக்க டபுள் பாண்ட் இங்கே வந்துடும், ரைட்? ஸோ HOCO மைனஸ் டபுள் பாண்டோ, ரைட்? ஸோ இதுதான் சந்தர்ப்பம். அப்போ இங்கே வேறு இப்போ கேள்வியை வடிவ பேர் HCO3 மைனஸில் இருக்கிற 3 CO பிணைப்பு நீளங்களும் சமன் இல்லை. இங்கே வேறு இதை நீ பரிவு கலப்புக்குட்படுத்தி பார்த்தீங்கண்டா, ரைட்? இந்த வட்டம் போட்ட CO, சரியா? வட்டம் போட்ட CO 2 தான் என்ன செய்யும்? சமனாக இருக்கும். ஆனால் இது எப்போதுமே பரிவுக்கு உட்படாது. ஸோ பரிவுக்கு உட்படாதுன்றதால இது இதுண்ட பிணைப்பு நிலம் என்ன? இதுண்ட CO பிணைப்பு நிலம் என்னவா இருக்குமெண்டா? சமனாக இருக்காது. ஸோ இந்த கூற்று பிழை, சரியா? ஸோ மூன்றாவது விடைக்கு போவோம். ஸோ கல்சியத்தின் திசைவில் சக்தி சொட்டன் L=0 உடைய 5 ஓபிட்டல்கள் இருக்கா, சரியா? வடிவாக செக் பண்ணுவோம். இங்கே வேறு சக்தி சொட்டன் என்ற ஒரு கேஸ் இருக்குது, சரியா? இது வந்து 4 வகைப்படும். ஒன்று, சரியா, பிரதான சக்தி சொட்டன், சரியா? பிரதான சக்தி சொட்டன், ரைட்? அதுக்கு அடுத்தது சரியா திசைவில் சக்தி சொட்டன், சரியா? திரும்ப இப்படி போடுறேன், ரைட்? அதுக்கடுத்த காந்த சக்தி சொட்டன், அதுக்கடுத்த கரங்கள் சக்தி சொட்டன். இங்கே வேறு பிரதான சக்தி சொட்டன்ட சிம்போல் N, திசைவில்ண்ட L, காந்தண்ட சரியா ML, கரங்கள்ண்ட MS. இங்கே வேறு இதில் எங்களுக்கு இப்போ திசைவில் சக்தி சொட்டன் L கேட்டதால் நான் மிச்சம் எல்லாத்தையும் அடிக்கிறேன், சரியா? மிச்சம் எல்லாத்தையும் அடிக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ கால்சியம் அணுவன் 20ஆம், இதுண்ட இலத்திர நிலையப்படுத்துவோம். இங்கே வேறு 20 கால்சியம், ரைட்? இதுண்ட இலத்திர நிலையப்பு இங்கே வேறு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2, சரியா? இங்கே வேறு இந்த L சமன் என்ன செய்யும்டா? 0, சரியா? அதே மாதிரி 1 2 3 அப்படின்னு போகும். இங்கே வேறு 0ல் ஸ்டார்ட் பண்ணும். இந்த 0ன்றது எதை குறிக்குதுண்டா? சரியா? எஸ்ஸை குறிக்குது. 0ன்றது எதை குறிக்குது? எஸ்ஸை குறிக்குது. அதே மாதிரி 1 என்னத்தை குறிக்கும்டா? பியை குறிக்கும். 2 என்னத்தை குறிக்கும்டா? டி. 3 என்னத்தை குறிக்கும்டா? எஃப். ஸோ இங்கே வேறு L=0 உடைய எண்டா வடிவ பேர் எஸ் சுபசக்தி மட்டங்கள் எத்தனை என்று கேட்டிருக்கான். இங்கே வேறு எஸ்ன்றது 0, 0 வந்து எத்தனை கேட்டிருக்கான்? S0 ஏன்னா 0ன்றது எஸ். ஸோ இங்கே வேறு 1 2 3 4 இதில் மட்டும்தான் எஸ் இருக்குது. ஸோ விட வந்து 4 வரணும். பட் இங்கே வேறு கேள்வியில் வேறு உடைய 5 ஓபிட்டல்கள் காணப்படும் இருக்குது, அதாவது 4க்கு பதில் 5 போட்டிருக்கு. ஸோ அந்த கூற்று பிழை, அதாவது மூன்றாவது விட வந்து பிழை, ரைட்? அதுக்கு அடுத்தது பயன்பாடு கருவேற்றம், சரியா? 4ஆவதுக்கு போகும்.
சரியா வடிவா கவனி. பயன்பாடு டெரிவேட்டிவ் சரியா சரியா நைட்ரஜனை விட ஃப்ளோரினுக்கு கூடுவோம். சரியா நைட்ரஜனை விட என்னவா ஃப்ளோரினுக்கு கூடுவோம். இங்கே வேற உனக்கு வடிவா தெரியும். நான் தான் இப்போ தான் விளங்கப்படுத்தினான். ஆவர்த்தனம் வழி என்ன செய்யும்டா ஏரை வந்து குறையும். சரி இங்கே வேற அப்போ ஆவர்த்தனம் வழி ஏரை குறையும்டா இங்கே வேற ஏரை வந்து சரியா நைட்ரஜனு கூட ஏரை வந்து என்ன நைட்ரஜனு கூட இங்கே வேற இந்த பயன்படு எரிவேற்றம் ஏரைக்கு நேர்மாறு வீத சமன். அதாவது ஏரை கூடினா பயன்படு எரிவேற்றம் குறையும், பயன்படு எரிவேற்றம் கூடினா குறைஞ்சா ஏரை கூடும். ஸோ பயன்படு கருவேற்றம் என்ன செய்யும் மாறி வரும். சரியா நைட்ரஜனை விட ஃப்ளோரின் கூட வரும். விளங்குதா ஏரைக்கு பயன்படு எரிவேற்றம் நேர்மாறு வீத சமன் போன கலியில் இப்போ விளங்கப்படுத்தினான். ஸோ ஏரை இப்படி வந்தால் பயன்படு எரிவேற்றம் இப்படி வரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு மாறி சொல்லியிருக்கு. ஸோ 4வதும் என்னது பிழை. அதுக்கடுத்த PO4 3- 5 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் வரைய முடியும். தெரிஞ்ச வேறு இது முதல் ஒட்சி அமிலமா ஒட்சி அமிலம் இல்லையான்னு தெரியணும். இங்கே வேறு PO4 3- சரியா ஒட்சி எண்ணெயன். அதாவது உனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறா ஒக்சிஜன் இருக்கேக்க மைனஸ் ஐட்டம் வந்து அது ஒட்சி எண்ணெயன். அதாவது H3PO3 இருந்து சரியா ஒரு ஒட்சி அமிலத்தில் இருந்து ரைட் 3 ஹைட்ரஜன் இழக்கப்படுறதால அதாவது 3 H+ இழக்கப்படுறதால உருவாகிறதான் இது. ஸோ இந்த ஒட்சி அமிலத்தின் கட்டமைப்பு தான் என்ன செய்யணும் இதை எங்கு வரணும். இப்போ வேறு இதான் கேட்டது. இதில் மையானு வந்து பொஸ்பரஸ் ஏன் அதான் ஒன்று இருக்குது. ஸோ பொஸ்பரஸை நான் நடுவில் போடுறேன். அதுக்கு பிறகு சுற்றி வர இருக்கிற எல்லா அணுக்களையும் போடுறேன். சரியா ஆக்சிஜன் 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 மொத்தம் 4. இங்கே வேறு ஏற்கனவே தெரியும் இந்த மைனஸ் எங்கே போடணும். இது ஒரு ஒட்சி அமிலம் என்றதால அல்லது ஒட்சி எண்ணெய் என்றதால இந்த மைனஸ் ஏட்டம் பொஸ்பரஸில் மையானுவில் வராது, அதுக்கு பதிலாக ஆக்சிஜனில் வரும். ஸோ இங்கே 3 மைனஸ் இருக்கிறாண்டால சரியா 3 ஆக்சிஜனுக்கும் ஒவ்வொரு மைனஸ் படி போடுறேன். உனக்கு தெரியும் ஆக்சிஜன் 2 பொண்டை கிரியேட் பண்ணும். பட் மைனஸ் எடுத்தால் அது எத்தனை பொண்டை கிரியேட் பண்ணும் 1. ஸோ 1 1 1 கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி பொஸ்பரஸ் வந்து 5வது கூட்டம். ஸோ 5 இலத்திரன்கள் இருக்குது, 5 பிணைப்பை உருவாக்கும். இங்கே வேறு ஏற்கனவே 1 2 3 போயிட்டுன்றதால மிச்சம் 2 பொண்டை என்ன செய்யலாம் இது உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் என்னென்னு பார்க்குறேன்டா ஆக்சிஜன் 6ஆம் கூட்டம். அது இந்த 6ல் இருந்து என்ன செய்யணும்னா 8லேருந்து 6 கழிச்சு பார்க்கணும். ஸோ 2 பொண்டை கிரியேட் பண்ணும். ஸோ இதுவும் 2 இதுவும் 2 என்ன செய்யும் தங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து என்ன செய்யணும் ஒரு பொண்டை கிரியேட் பண்ணிவிடணும். இப்போ வேறு இதுக்கு எத்தனை பரிவு கட்டமைப்புகள் கீறலாம். இங்கே வேறு எப்படி பரிவு பார்க்குறேன்டா இங்கே வேறு இந்த டபுள் பொண்ட் வந்து மாறப்போகுது. 1 இதில் ஒருக்கா இருக்கைக்கு ஒரு கேஸ் சரியா இதில் ஒருக்கா இருக்கைக்கு ஒரு கேஸ், இதுக்கு மாறைக்க 2வது கேஸ், இதுக்கு மாறைக்க 3வது கேஸ், இதுக்கு மாறைக்க 4வது கேஸ். ஸோ மொத்தமாக 4 பரிவு வரையலாம். பட் இங்கே கேள்வியில் 5 உறுதியான பரிவுன்னு சொல்லியிருக்கு பிழை. ஸோ 5வது என்ன பிழை. ஸோ 7வது கேள்விக்கு விட முதலாவது விட சரியான கேட்டது. ஸோ முதலாவது மட்டும் தான் சரியானது. ஓகேவா.